நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சூப்பரான ஒரு இனிப்பான விஷயத்தை வந்து சொல்ல போகிறோம். நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிணத்துக்கடவுக்கும் ரொம்ப நியர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பஸ் போகக்கூடிய வசதி இருக்கக்கூடிய பஸ் ரூட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைட் வந்து கொண்டு வந்துருக்காங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் நம்ம வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்திருக்காங்க. எங்கேருந்து வர்றீங்கக்கா? காந்திபுரத்துலேருந்து வர்றீங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு வீடுன்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம் நம்ம சேனல்ல. நேரில் வந்ததுக்கு அப்புறம் ரேட் அதிகமாக சொல்கிறாங்களா? இல்லை சொன்னேன், அதே ரேட்டு தான் சொல்கிறேன். அதே ரேட் தான் சொல்கிறாங்க. நாங்களும் வீடியோ பார்த்துட்டு தான் வந்தோம். ஓகே, இங்கே வீடெல்லாம் டெமோ காமிச்சாங்களா? எல்லாம் நிறைய எடுத்துட்டு இருக்கு, வீடெல்லாம் நல்லா காட்டுறாங்க. ஓகே, நீங்க இங்க பாத்துட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட 10 வீடு பாத்தீங்கன்னா இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இதுல 3 வீடு பாத்தீங்கன்னா வந்து 10 லட்ச ரூபாய் பட்ஜெட்லயே வந்து கட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு 2 லட்ச ரூபாய் மானியமும் வாங்கி கொடுத்துறாங்க. வெறும் 8 லட்ச ரூபாய்க்கு இடத்தோட வீடே பாத்தீங்கன்னா வந்து நம்ம பிரதர் வந்து கட்டி கொடுக்குறாங்க. முன்பணம் எதுவுமே நீங்க கொடுக்கவே தேவையில்லை. என்ன பிரதர் சொல்றீங்க? முன்பணமே வேணாமா? நம்ம ஆரம்பத்துல இருந்து ஒன்று தான் பண்றோம். முன்பணம் இல்லாம தான் எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இபி வந்துருச்சுங்க. இபி இருக்கு, ரோட் வசதி இருக்கு, பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் லைனும் இருக்கு. இது வந்து ஹாலுங்க. ஸோ இங்கே வந்து விண்டோ வந்துடுதுங்களா? விண்டோ வந்துருங்க. இங்கே ஹால்லே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காமன் டாய்லெட் வந்து கொடுத்துட்றாங்க, பெட்ரூம் கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து பெட்ரூமுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்க அக்கௌண்ட்ல சேலரி வாங்கினா தாராளமாக இங்கே லேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லோன் வந்து இப்போ வெளியூர்லேருந்து வந்தாலும் இங்கே போட்டுக்கலாங்களா? அக்கௌண்ட் சேலரி பேஸில் இருந்தால் நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். இல்லை வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு வந்து கேஷ் சேலரி இருந்தால் நம்ம பண்ணி கொடுத்தோம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சூப்பரான ஒரு இனிப்பான விஷயத்தை வந்து சொல்ல போகிறோம். ஸோ நம்ம ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைட்டில் வெறும் 10 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து இடத்தோட வீடு வந்து அதுவும் இல்லாமல் சென்ட்ரிங்கில் வந்து போட்டு கொடுக்குறான்னு சொன்னப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பிரதர் இது உண்மையா, நம்பலாமா, கால் பண்ணி கேட்கலாமா, நேரில் போய் பார்க்கலாமான்லாம் கேட்டுறீங்க. இன்றைக்கி வந்து நம்ம ப்ரூஃபோடே வந்து காமிக்க போகிறாங்க. நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட 10 வீடு பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இதில் 3 வீடு பார்த்தீங்கன்னா வந்து 10 லட்ச ரூபா பட்ஜெட்லேயே வந்து கட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு 2 லட்ச ரூபா மானியமும் வாங்கி கொடுத்துறாங்க. வெறும் 8 லட்ச ரூபாய்க்கு இடத்தோட வீடே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரதர் வந்து கட்டி கொடுக்குறாங்க. பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் சொன்னதை நிரூபிக்கிறீங்க. நம்ம சொல்றது மட்டும்தான் செய்வோம், சொல்ல முடியாது நம்ம செய்ய மாட்டோம். ஓகே, எல்லாமே ஓப்பன், எல்லாமே சொல்லிடுறது தான். ஓகே, ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நான் இங்கே வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ வர்றவங்களாம் நம்பினாங்களா நீங்கள் வந்து? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து அவங்க டவுட்டாக தான் வந்தாங்க. சரிங்க. இப்போ அவங்க முன்னாடியே நம்ம இத்தனை பில்டிங் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, வந்து பார்த்துட்டு இப்போ ஓகேன்னு சொல்லி அவங்க சைட்டும் புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ வீடு கட்டிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு 10 பில்டிங் போயிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட் மந்த்ல ஒரு 7 பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாருமே அந்த 10 லட்ச ரூபா பட்ஜெட்லேயே வந்து கட்ட சொல்றாங்களா, இல்லை அதை விட இல்லை சில பேர் வந்து எனக்கு அதை விட இன்னொரு ரூம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டு நம்ம பண்ணி கொடுத்துறோம். ஓகே, பட்ஜெட்லேயே நம்ம பண்ணி கொடுத்துறோம். இந்த மாதிரி டூப்ளெக்ஸில் வேணுனாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பெட்ரூம், பால்கனி எல்லாமே உங்களுக்கு அட்டாச்சாக உள்ள வந்து. ஓகே 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 ஓகே. இப்போ நம்ம மானியம் வாங்கி கொடுக்குறோமா? மானியம் வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ 3 பில்டிங் பார்த்தீங்கன்னா மானியம்லாம் அட்டாச் பண்ணி எல்லாமே ஓகே பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அப்போ மானியம் கிடைச்சிடும். மானியம் தாராளமாக 2 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கிணத்துக்கடவு நியரில் ஈஸ்வர் காலேஜுக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து சைட் வந்து போட்டிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வீடு வந்து நம்ம வந்து லைவாகவே காமிச்சிருப்போம், பால் காய்ச்சறது முதற்கொண்டு. ஸோ அவங்களுடைய கஸ்டமர் ரிவ்யூ முதற்கொண்டு நம்ம எடுத்து போட்டிருப்போம். நம்ம சேனல் என்ன சொல்கிறோமோ அதை வந்து நம்ம லைவாகவே வந்து காமிச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? கஸ்டமர் ரிவ்யூ ஆகட்டும், ஸோ சைட்டு போடுறவங்க அவங்களுடைய சைட்டு இருந்து நம்ம வந்து டீட்டெயிலாம் கேட்டு தான் நம்ம சேனலை வந்து போட்டுட்ருக்கோம். அதை ப்ரூஃபாக வந்து காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னே இங்கே ஒரு வீடு நம்மளுக்கு பின்னாடியே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அங்கே 2 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. 2 வீடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பூமி பூஜையும் போட்டு அங்கே வந்து வானம் தோண்டி அதுவுமே போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா வீடும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம இந்த 10 லட்ச ரூபா பட்ஜெட்டில் நம்ம வந்து வீடு சொல்லியிருந்தோங்கல்ல, இந்த வீட்டுக்கு என்னென்ன வருங்கிறது, என்னென்ன கொடுப்பீங்க? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் உங்களுக்கு வீட்டு மனை வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால், ஒரு டாய்லெட். ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து அதுக்கு பிறகு உங்களுக்கு பிளம்பிங்கு, எலக்ட்ரிக்கலு, ஓகே, கீ வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். நீங்கள் வாடகை வீட்டுக்கு போனால் எப்படி நீங்கள் போகிறீங்களோ அதே மாதிரி உங்கள் சொந்த வீட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா முன்பணம் எதுவுமே நீங்கள் கொடுக்கவே தேவையில்லை. என்ன பேர் சொல்கிறீங்க? முன்பணமே வேணாமா? நம்ம ஆரம்பத்துல இருந்து ஒன்று தான் பண்ணுறோம். முன்பணம் இல்லாமல் தான் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த இங்கே வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து வீடு வாங்க போகிறோம் அப்படின்னாலும் அதுக்கு பணமே வேணாம். 10 லட்ச ரூபாய் உங்களுக்கு லோன் தான். 10 லட்ச ரூபாய் உங்களுக்கு லோன், அதில் 2 லட்ச ரூபா உங்களுக்கு மானியம் வந்துடும். மீதி 8 லட்ச ரூபாய்க்கு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 ரூபாய் நீங்கள் கட்டுற மாதிரி தான் வருங்க. அவ்வளோதான். பாருங்க, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்டு இருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு வீடியோவை அப்பப்போ தான் வந்து நம்ம போடுவோம். அது நம்ம பிரதர்கிட்ட இருந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிணத்துக்கடவுக்கும் ரொம்ப நியர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பஸ் போகக்கூடிய வசதி இருக்கக்கூடிய பஸ் ரூட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைட் வந்து கொண்டு வந்துருக்காங்க. வெறும் 10 லட்ச ரூபாய் தான். சரிங்களா? அதில் 2 லட்ச ரூபா மானியம் போக 8 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காங்கிரீட்
வீடே வந்து உங்களுக்கு வந்து கட்டி கொடுக்குறாங்க. ஸோ ஏதாவது வீடை வந்து நம்ம பார்க்கலாங்களா? உள்ள பார்க்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் நம்ம வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்திருக்காங்க. எங்கேருந்து வர்றீங்கக்கா? நாங்கள் காந்திபுரம். காந்திபுரத்துலேருந்து வர்றீங்க. ஆமாங்க. 10 லட்ச ரூபாய்க்கு வீடுன்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம் நம்ம சேனலில். ஆமாம். நேரில் வந்ததுக்கு அப்புறம் ரேட் எதாவது அதிகமாக சொல்கிறாங்களா? இல்லை சொன்ன அதே ரேட்டு தான் சொல்கிறாங்க. அதே ரேட் தான் அதே சொல்கிறாங்க. ரேட்டு சொல்கிறாங்க. நாங்களும் வீடியோ பார்த்துட்டு தான் வந்தோம். ஓகே. இங்கே வீடெல்லாம் டெமோ காமிச்சாங்களா? எல்லாம் நிறைய அடுக்கு எடுத்துட்டு இருக்குங்க. வீடெல்லாம் நல்லா காட்டுறாங்க. ஓகே. நல்லா பேசுகிறாங்க. நம்ப முடியுதா 10 லட்ச ரூபாய்க்கு வீடு இப்போ இருக்க காலத்தில் கோயம்புத்தூரில்? அதெல்லாம் பரவாயில்ல கண்ணு, நம்ப முடியுது. சொன்ன ரேட்டுக்கே கொடுத்துட்றாங்க. ஆமாங்க. இதே நம்ம சிட்டிக்குள்ளெல்லாம் வாங்க முடியல. நீங்கள் காந்திபுரம் சொல்கிறீங்க. காந்திபுரத்தில் இப்போ 1 BH அப்படின்னா குறைஞ்சது ஒரு 45 வாடகையே 8000 ரூபா கொடுக்குறோங்க. கொடுக்குறீங்க. அந்த வாடகையை கொண்டு வந்து இங்கே கொடுத்தா உங்களுக்கு சொந்த வீடு கிடைச்சிடும். கிடைச்சிரும். ஓகேக்கா. வீடு பார்த்துருக்கீங்க. ஸோ பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய கனவு வீட்டை வந்து புக் பண்ணிக்க. ஆமாங்க. ஸோ பின்னாடி பார்த்துட்டு இருக்க வீடு பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா பட்ஜெட்டில் கட்டி கொடுக்குறீங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா வெறும் 10 லட்சம் தாங்க. இடத்தோட வந்து செப்டிக்கு தண்ணி தொட்டியெல்லாம் இன்க்ளூட் எல்லாமே இன்க்ளூட் தான் நம்ம பண்ணி தராங்க. எப்படிங்க கொடுக்குறீங்க இந்த பட்ஜெட்டில்? நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மாயா ஹவுசிங் பார்த்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்காக ஒரு வீடு வந்து சொந்தமாக நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே. ஸோ வீடை வந்து உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆல பிளாக்ல தான் கட்டுறவங்கல்ல? சாலிட் பிளாக் தாங்க. இது ஃபுல்லாக டெஸ்டிங் போயிட்டு தான் இந்த கல் நம்மளுக்கு கைக்கு வருதுங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இது ஹாலுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. ஓகே. இது வந்து ஹாலுங்க. ஸோ இங்கே வந்து விண்டோ வந்துடுதுங்களா? விண்டோ வந்துடுங்க. அது அட்டாச் டாய்லெட்டுங்க. ஓ, இது டாய்லெட்டு. ஆமாங்க. ஓகே. ஸோ இங்கே ஹால்லே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காமன் டாய்லெட் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம் கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து பெட்ரூமுங்க. ஸோ இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியும் போது பக்காவாக வந்துருங்கல்ல? நீங்கள் இப்போ பார்க்கலாம். இன்னொரு 2 monthsல பார்த்தீங்கன்னா இதே வீட்டுக்கு நீங்கள் மறுபடியும் வந்து பார்ப்பீங்க. அது பால் காய்ச்சல் வந்து கஸ்டமர் ரிவ்யூவோடய வந்து எடுத்து. ஆமாம். அப்போ கஸ்டமர் தாராளமாக இருப்பாங்க. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு உங்களுக்கு விண்டோ இருக்குதுங்க. நல்லா இருக்குதுங்க வீடு. ஸோ ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு இடத்தோட கொடுக்குறாங்க. இப்போ இந்த இடத்தோட அளவு எவ்வளோ? உங்களுக்கு 600 சதுர அடி வருங்க. 600 சதுர அடி. ஓகே. இதில் பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபீட்டுங்க 400 ஸ்கொயர் ஃபீட் வரும். 400 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு கட்டி கொடுத்துட்றீங்க. ஆமாம். ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் எப்படிங்க சென்ட்ரிங் கீழே ஃபுல்லாகவே கம்பி கட்டி பெல்ட் தான். பெல்ட் போட்டு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. மேலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃபில் பீம் போட்டு தான் நம்ம எல்லாமே கரெக்ஷன் பண்ணுறோம். மேலே இன்னும் 2 ஃப்ளோர் வேணும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கே ஒரு வீடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பூமி பூஜை போட்டு கீழே வந்து வானம் தோண்டி கீழே எல்லாம் பில்லர் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா டைல்ஸு இந்த டோர் இதெல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் தான். ஓகே. கஸ்டமர் வந்து எனக்கு இந்த டிசைன் பிடிக்கலைங்க, எனக்கு அந்த டிசைன் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னாலுமே ஓகே வேலை எதுவும் பார்க்கல. ஓகே நம்ம செலக்ட் பண்ணி நம்ம எடுத்து கொடுத்து அதெல்லாம் லே பண்ணி கொடுத்துட்றோம். ஓகே. டோரும் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஸ்டீல் டோர் தாங்க. 11 லாக் வரும். ஒரே ஒரு சாவி தான் 11 இடத்துல லாக் ஆகும். ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்குங்க. 5 வருஷம் நான் வாரண்டியாக நான் கொடுத்துட்றேன். அங்கே நம்ம பால் காய்ச்சும் போது ஒரு 3-4 அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க காமிச்சிருக்கோம். எல்லா வீட்டுக்கும் ஸ்டீல் டோர் தான். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பிரதரே வந்து வாங்கி கொடுத்துட்றாங்க. 5 வருஷம் வாரண்டி. ஏதாவது ஃபால்ட்னா நாங்களே மாற்றி கொடுத்துட்றோம். சூப்பருங்க பிரதர். ஸோ இப்போ சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இபி வந்துருச்சுங்க. இபி இருக்கு, ரோட் வசதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் லைனும் இருக்கு. ஓகே. எல்லா ஃபெசிலிட்டி உள்ளே இருக்கு. குடியும் வர போறாங்க. இருந்து வருது முன்னாடி வரைக்கும் இருக்குங்க உங்களுக்கு. ஓகே. உள்ள வந்து நம்ம வீடு கட்டிட்டு வரி போட்டோம்னா நம்ம வீட்டுக்கு நம்ம தனியாக கனெக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு போர் போட்டு எடுத்துக்கலாம். போர் தான். ஸோ இப்போ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து போர் போட்டிருக்காங்க. போர் போட்டிருக்குங்க. இங்கே பாருங்க போர் போட்டு அதுலேருந்து நம்ம வந்து வாட்டர் லைனை வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ அதேமாரி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். உங்களுக்கு சிசிடிவி கேமரா வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் சிசிடிவி கேமராவோட யாருமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பெரிய பெரிய சைட்டுக்கே நம்ம வந்து போய் ஷூட் எடுத்தாலும் கூட அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ சில சைட்டில் வந்து இருக்கும். அதுவும் சைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இவர் என்னென்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து நான் சிசிடிவி கேமரா போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள் சிசிடிவி கேமரா வந்து போட்டிருக்காங்க. இது உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சேஃப்டிக்கு வந்து நம்ம வந்து எந்த வகையிலையும் குறை இல்லாமல் வந்து பிரதர் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயங்க. ஸோ இப்போ வீடு அப்படின்றப்போ எவ்வளோ டைமில் வந்து கட்டி கொடுக்குறீங்க இது? உங்களுக்கு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியே நம்ம கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம். ஓகே. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிமெண்ட் பேசஸ் தான். இதில் எதுவும் ஃபால்ட் அந்த மாதிரி எதுவும் ஆக்சுவல் எதுவும் கிடையாது. ஓகே ஓகே. ஓப்பன் தான். இருக்கிறது எல்லாம் மெட்டீரியல் இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் முன்கூட்டியே உங்களுக்கு எல்லாமே அக்ரிமெண்ட்லேயே வந்துடும். நீங்கள் அதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஓகேங்க பிரதர். ஸோ இப்போ வர்றவங்க தாராளமாக கால் பண்ணிட்டு வரலாங்களா? இப்போ சைட்டெல்லாம் இருக்கா? இருக்குங்க. சைட்டெல்லாம் இருக்குங்க. தாராளமாக வரலாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ டேரெக்டாக வர்றவங்க ஒன்ஸ் வந்து கால் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ நீங்கள் வர்றவங்க பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கிணத்துக்குள்ள வந்துடுங்க. அங்கேருந்து பிரதரே வந்து லொக்கேஷன் சொல்லிடுவாங்க. அந்த லொக்கேஷனில் இல்லை நீங்கள் திருப்பூர்லேருந்து வரீங்க அப்படின்னா பல்லடத்துலேருந்து பொள்ளாச்சி ரோட்டில் வந்தீங்கன்னா காட்டம்பட்டியில் ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம ட்ராவலில் நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். நம்ம சைட்டுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பஸ் வசதி இருக்குங்க. நீங்கள் பஸ்ஸில் இறங்கி அழகாக வந்து நம்ம சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம்.
ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்கலாம். அங்கே பாருங்கள், அங்கே வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரே நாளில் 4 பில்டிங்க்கு ரூஃப் காங்கிரீட் போடுறீங்களா? ஓகே. ஸோ பின்னாடி இங்கேயும் வந்து ஒர்க் போயிட்டு இருக்குது. ரொம்ப பரபரப்பாக வந்து வேலைகள் வந்து ஸ்பீடாகவே போயிட்டு இருக்குதுங்க. ஸோ கம்மியான பிளாட்டு தான் இருக்குன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வாங்க. ஸோ இப்போ இந்த சைட் இல்லாமல் நம்ம அங்கேயும் வந்து பிளாட்ஸ் இருக்குங்களா? போயிட்டு இருக்குங்க. அங்கேயும் நம்ம ஈஸ்வர் காலேஜுக்கிட்ட சைட் பேர் சொல்லியிருக்கும்போது நேசம் சிட்டி ஃபேஸ் 3 வரைக்கும் இப்போ கொண்டு போயிருக்கோம். ஸோ அங்கேயும் வந்து இப்போ சைட் அவைலபிள் இருக்குது. இப்போ அங்கே வந்து வீடு என்ன பட்ஜெட்டில் கொடுக்குறது? 15 ரூபா வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா முன்பணம் இல்லாமல் தான் பண்ணிட்டு இருக்கோம். முன்பணம் இல்லாமல். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா பட்ஜெட்டில் எனக்கு வீடு வேணும்னா இங்கே வரலாம். ஒரு 15 லட்ச ரூபா பட்ஜெட்டில் எனக்கு கொஞ்சம் இன்னும் நியரில் வேணும்னா அங்கே போகலாம். பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக திருப்பூர் போகக்கூடிய டிஸ்டன்ஸும் உங்களுக்கு ஈஸி தான். இங்கேருந்து நீங்கள் கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் போகணும், எனக்கு சென்டராக வேணும் அப்படின்னால இந்த சைட்டும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாங்க. இப்போ இங்கே லேண்டாக மட்டும் கொடுப்பீங்களா? லேண்டாகவும் வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அக்கௌண்ட்டில் சேலரி வாங்கினா தாராளமாக இங்கே லேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லோன் வந்து இப்போ வெளியூர்லேருந்து வந்தாலும் இங்கே போட்டுக்கலாம். அக்கௌண்ட் சேலரி பேஸில் இருந்தால் நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். இல்லை வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு வந்து கேஷ் சேலரி இருந்தால் நம்ம பண்ணி கொடுத்துறோம். ஓகே. ஆக மொத்தம் எல்லாத்துக்குமே லோன் இருக்குது. எல்லாம் லோன் இருக்குங்க. லோன் இருக்குது. இவர் சொன்ன அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு கேஷ் சேலரி இருந்தால் லோன் போடுறாங்க. இப்போ நீங்கள் சென்னை, மதுரை, இந்த வெளியூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் சேலரி வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து லோன் போட்டு கொடுக்குறாங்க. சீக்கிரமாக டிஸ்பிளே இருக்கிறப்ப வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. முன்பணமே இல்லாமல் நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 10 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து வீடு கொடுக்குறாங்க. 2 லட்ச ரூபா மானியம் போக நிறைய அம்யூனிட்டிஸோடு வந்து இந்த பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. சத்தியமாக யாருனாலும் கொடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும். அது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ ஆனால் இது ஒரு பெஸ்ட்டான வீடியோன்னு சொல்லுவேன் நம்ம. ஏன்னா கண்டிப்பாக சென்ட்ரிங்கோட உங்களுக்கு வந்து ஒரு வீடு அப்படின்றது நம்ம சின்ன பிள்ளையில வந்து குழந்தையா இருக்கும்போதெல்லாம் அந்த மாடியில் போய் நிலா பார்த்துக்கிட்டே வந்து படுக்கணும், நிலா பார்த்து சாப்பிடணும், அந்த எல்லாம் நம்ம வந்து நினச்சிருப்போம். சரிங்களா? அப்போ வந்து ஒரு காங்கிரீட் வீடாக இருக்கும்போது தான் நம்ம மாடியில் போய் விளாட்றதுக்காகட்டும், 10 பேர்த்துல ஒருத்தர் தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம். கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ட்ரீம், அதாவது மிடில் கிளாஸ் எங்களால் இந்த மாதிரி வீடு வேணும் அப்படின்னு எங்களுக்கு தாராளமாக நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். கண்டிப்பாங்க. அது முன்பணம் வாங்குறதே கிடையாது. இடத்துக்கு மாட்டும் வீட்டுக்காகட்டும் முன்பணம் எதுவுமே வாங்காம தான் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக டிஸ்பிளே நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்னோட மீட் பண்ண தமிழ் வாகர். பை.